ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தைப்பூச விலாக தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த விலாகில் நான் என்னென்ன பண்ணேன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ முதல்ல காலையிலேயே எழுந்து வாசலெல்லாம் தெளித்து கோலம் போட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு வெற்றிலை தீபம் ஏற்றிய நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. ஸோ முதல்ல இந்த தைப்பூச நாள் எதுக்கு வந்துச்சுன்னா, தை மாதத்தில் வருகிற பூச நட்சத்திரம் ப்ளஸ் பௌர்ணமி இந்த ரெண்டுமே சேர்ந்து வந்ததுனால நம்ம தைப்பூசம் திருநாளாக செலிப்ரேட் பண்ணுறோம். எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறோம்னா, இந்த தைப்பூசம் முருகனுக்கு உகந்த நாள் சொல்லுவாங்க. ஏன்னா பார்வதி தேவி கொடிய அரக்கனை அழிப்பதற்காக வேலை நம்ம முருகப்பெருமானுக்கு கொடுத்து அனுப்புனது தான் நம்ம தைப்பூசம் திருநாள்ன்ட்டு சொல்கிறோம். ஸோ இந்த நாளில் நம்ம முருகப்பெருமான்கிட்ட என்ன கேட்டாலுமே, நம்ம என்ன மனமுருகி கேட்குறோமோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாங்கன்றது ஒரு ஐதீகமாக இருக்குது. தைப்பூச திருநாள் இதை தொட்டதெல்லாம் துலங்கும் என்பது பழமொழி. இந்த பழமொழியை எதற்கு சொன்னாங்கன்றது உங்களுக்கே தெரியும். ஏன்னா நாம் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலுமே நம்ம முருகப்பெருமானுக்கிட்ட மனமுருகி ஒரு வேண்டுதலை வச்சா அது கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இந்த தைப்பூச நாளில் ஒரு சில இடத்துல காவடி எடுப்பாங்க, ஒரு சில இடத்துல பால் காவடி எடுப்பாங்க. ஸோ நானுமே கோயிலுக்கு போனேன். வீட்லேயும் என்னோடய பூஜை எல்லாமே முடித்து நல்லபடியாக சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு கோயில் இருந்தது, முருகப்பெருமாள் கோவில். அங்கே காலையிலேயே அபிஷேகம் எல்லாம் செஞ்சிட்ருந்தாங்க. ஸோ நானும் அதில் போய் கலந்துக்கிட்டேன். நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க அந்த அபிஷேகத்தை. பால் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் எல்லாமே செஞ்சாங்க. பார்வதி தேவி முருகனுக்கு வேல் கொடுத்ததில் வேல்மாறலில் ஒரு பதிகம் கூட இருக்குது. அந்த பதிகம் என்னன்னா, தேரணியிட்டு புறம் எரித்தான் மகன் செங்கையில் வேல் கூரணியிட்ட அணுவாகி கிரௌஞ்சங்குலைந்தரக்கர் நேரணியிட்டு வளைந்த கடகம் நெளிந்து சூர்பேரணி கெட்டது தேவேந்திரலோகம் பிழைத்ததுவே. ஸோ இதுதான் அதோட பதிகம். இந்த பதிகத்திலேயே சொல்லியிருக்காங்க என்னென்னா, முருகப்பெருமான் அந்த அரக்கனை கொன்றதுனால தேவேந்திர லோகமும் பிழைத்தது என்பது தான் இந்த பதிகத்தோட விளக்கம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.